அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அஞ்சி ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அஞ்சி ரிவர் ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸோட ஃபர்ஸ்ட் கேபிள் பிரிட்ஜ் வந்து அஞ்சி ரிவர்ல தான் கட்டியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 331 மீட்டர்ஸ் ஹைட்ல வந்து கட்டியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கட்டியிருக்காங்க. அதே மாரி செனாப் பிரிட்ஜ் அப்படிங்கிறதும் கட்டியிருக்காங்க. இது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 359 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த 2 பிரிட்ஜஸையுமே வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாரு. அதே மாரி ரயில்வே லைன்ஸ் எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இனாகிரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அஞ்சி ரிவர் அப்படிங்கிறது எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னா செனாப் ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் அஞ்சி ரிவர். சரியா? அடுத்தது, which 5 countries have been elected as non-permanent members of the UN Security Council in 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான்-பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? யாரெல்லாம் நான்-பெர்மனன்ட் மெம்பர்ஸா செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்வியா, பஹ்ரைன், கொலம்பியா, லைபீரியா அண்ட் தென் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. சரிங்களா? ஸோ லாட்வியா, லைபீரியா, பஹ்ரைன், கொலம்பியா அண்ட் காங்கோ இவங்கலாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதே பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யுஎஸ், யுகே, பிரான்ஸ் இவங்கலாம். அதே மாரி ரஷ்யா அண்ட் தென் சைனா. இந்தியா வந்து பெர்மனன்ட் மெம்பரா அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா இஸ் நாட் அ பெர்மனன்ட் மெம்பர். சரியா? அடுத்தது, in its June 2025 bi-monthly monetary policy, the Reserve Bank of India has cut its policy repo rate by. ஸோ ரெப்போ ரேட்டை எவ்வளோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 6.00ல இருந்துச்சு. இதை 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி இப்போ 5.50% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்போ 5.50%. ஓகேவா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி கிரீன் ப்ராஜெக்ட் வில் கவர் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்ட் டெல்லி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஆரவல்லி கிரீன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே June 5 அப்போ இனாகிரேட் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்ல ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அதனுடைய கிரீன் கவர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ தட் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அதனுடைய கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரீ பிளான்டேஷன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸா பண்ண போறாங்க. அதுதான் ஆரவல்லி கிரீன் ப்ராஜெக்ட் ஆர்எல்ஸ் ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் வந்து ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு அகைன்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன், preventing the expansion of Thar desert and also the source of important rivers such as சாம்பல், சபர்மதி அண்ட் லூனி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தார் டெசர்ட் இருக்கு இல்லையா? நமக்கு குஜராத் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த தார் டெசர்ட்டோட ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷனை வந்து அரஸ்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரவல்லி ரேஞ்சஸ் தான். அதே மாதிரி சாம்பல், சபர்மதி, லூனி ரிவர்ஸோட சோர்ஸாவும் இந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஆரவல்லி கிரீன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 29 டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். 3 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இந்தியா signed an MOU with which country to build its first ever indigenously developed polar research vehicle அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போலார் ரிசர்ச் வெஹிக்கிளை பில்ட் பண்றதுக்கு யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா நார்வேயோட போட்டிருக்கோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.